Hi friends, வணக்கம். வெல்கம் டு sharonssimplespace. கிச்சனில் எல்லாருமே அவசியம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஆப்பிள், குக்கும்பர், கேரட் இது எல்லாமே தோலோடு சாப்பிட்றது தான் ரொம்ப சத்துன்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போல்லாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் வர்றதுனால நம்மள நிறைய பேர் அதை தோலோடு கன்சியூம் பண்ணுறதில்ல. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்கிங் சோடா வாட்டரில் நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம நல்லா சோக் பண்ணிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் இந்த பேக்கிங் சோடா வாட்டரில் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஊற வச்ச பிறகு நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கிற எல்லா பெஸ்டிசைட்ஸுமே நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். நம்மளும் இதை தோலோடு கன்சியூம் பண்ணிக்க முடியும், எந்த பிரச்சனையுமே இல்லை. குக்கரில் நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சு லிட்டை அவசரமாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி தான் ஒரு கரண்டி வச்சு வெயிட்டை லிஃப்ட் பண்ணி ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ண பார்ப்போம். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கிச்சன் டவலை வந்து நல்லா ஈரத்தில் வந்து நனைச்சிட்டு அந்த ஈரமான டவலை இது மாதிரி ப்ரெஷர் குக்கர் மேலே ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரை நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இந்த டவலை ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த குக்கர் மேலே போட்டு வச்சுருந்தேன். இப்போ என்னால் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியுது. நம்ம குக்கரை ரன்னிங் வாட்டரில் காமிச்சா கூட அதோட ப்ரெஷர் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். அப்படியும் பண்ணலாம். அவசரமாக ஓப்பன் பண்ணோன்னா நம்ம இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒருவேளை கபோர்டில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிற கண்டெய்னரில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம போட்டு வச்சிடலாம். இப்போ உப்பும் டிஷ்யூ பேப்பரும் போட்ட பாக்ஸில் நம்மளோட ஆல்மண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆல்மண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் நம்ம இந்த மெத்தட்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம அப்பளெல்லாம் பேக்கெட் ஓப்பன் பண்ணாலும் பண்ணலனாலும் ஏர்டைட் பாக்ஸில் தான் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த அப்பளம் பேக்கெட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நான் ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இது மாதிரி அப்பளத்து கூட வெந்தயத்தை போட்டு வைக்கும்போது அந்த அப்பளம் வந்து பதுத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஆப்பிள்லாம் இது மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணும்போது சீக்கிரமே ப்ரௌன் ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இங்கே பவுலில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இந்த உப்பு தண்ணியில் வந்து நம்ம ஆப்பிள் பீஸ் வந்து கொஞ்சம் டிப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்பிள் பீசஸ் வந்து ப்ரௌன் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சால்ட்டு டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி சால்ட் வாட்டரில் டிப் பண்ணதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டரில் கூட ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ப்ரௌன் ஸ்பாட் எதுவுமே அக்கர் ஆகாமல் ஆப்பிள் வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்த மாதிரியே எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பயிரெல்லாம் ஊற வைக்கும்போது இப்படி தான் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுருவோம். அப்புறமா இந்த பயிர் வந்து நல்லா சோக் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம குக்கரில் வேக வைப்போம். அது மாதிரி நம்ம வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சோம் அப்படின்னா அந்த சோக்கான வாட்டரில் கூட நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதனால் எப்போவுமே பருப்பு வகைகள்லாம் ஊற வைக்கும்போது முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த அழுக்கு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அப்புறமா நல்ல தண்ணியில் வந்து இந்த பருப்பை வந்து சோக் பண்ணணும். அப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியோட அந்த பருப்பை வந்து நம்ம அவிச்சிடணும். அப்போ தான் அதோட சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். தயிர்லாம் சில டைம் நல்லா புளிச்சிருச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது, தூக்கி தூர தான் போட வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா புளிச்ச தயிரை வந்து இது மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுட்டு அது மேலே நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரெயினரில் வந்து அந்த புளிப்பான தயிரை வந்து ஊற்றி வச்சுருங்க. இப்போ அந்த தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆகட்டும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணி வந்து நல்லா ட்ரெயின் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த தயிரில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை நம்ம தூர ஊற்றிடலாம். அந்த தண்ணியில் தான் எல்லா புளிப்புமே இருக்கும். இப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரெயினருக்கு மேலே இருக்கிற தயிரை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த தயிர் வந்து நல்லா க்ரீமியாக எந்த புளிப்புமே இல்லாமல் இருக்கும்.
உங்களுக்கு ஒருவேளை தயிர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான புளிப்பில்லாத தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு. புளிச்ச தயிரை நம்ம இனிமேல் தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. கிச்சனில் நம்ம எல்லாருமே சிசர் வச்சுருப்போம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த சிசர் வந்து சரியாகவே வெட்டாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வச்சு அந்த சிசரை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சிசர் வந்து கொஞ்சம் ஷார்ப் ஆகும். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா கடையில் ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணி தருவாங்க. அந்த பேப்பரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அலுமினியம் ஃபாயிலை நம்ம நிறைய தடவை இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிசர் வந்து ஷார்ப் ஆகும். இப்போ பாருங்கள், சூப்பராக கட் பண்ணுது. சரியாக வெட்டாத சிசருக்கு தான் இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு கட் பண்ணும்போது நல்லா ஒர்க் ஆகும். ரொம்ப மழுங்கி போன வெட்டவே வெட்டாத சிசருக்கு வந்து இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம முட்டை வந்து வேக வைக்கும்போது என்ன தான் கவனமாக போட்டு வேக வச்சாலும் முட்டை வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து வேகும்போது சில நேரம் கிராக் ஆகிடும். உள்ளே இருக்கிற ஒயிட் பார்ட்டெல்லாம் வெளியில் லீக் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேக வைக்கும்போது அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து கிராக் ஆகாது, ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடும். நம்ம எண்ணெய்க்கு பதிலாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்கும் போதும் முட்டை எந்த கிராக்கும் ஆகாது. நமக்கு அந்த தோலை எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். முருங்கைக்காய் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வாடி போயிடும். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முருங்கைக்காவில் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி ட்ரம்ஸ்டிக்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா முருங்கைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாது. நான் இங்கே 2 ஒரே சைஸில் இருக்கிற லெமன் வந்து எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே லெமனை வந்து ஸ்க்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற ஃபுல் ஜூஸும் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். இப்போ நான் ஒரு பழத்தை மட்டும் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா அதோட ஜூஸை வந்து ஸ்க்யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஹாஃப் லெமன்லேயே எவ்வளோ ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த ஹாஃபையும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு லெமனில் நமக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இன்னொரு லெமன் வந்து நான் வந்து ரோல் பண்ணாமல் டைரெக்டாக இது மாதிரி ஸ்க்யூசரில் வச்சு அதோட ஜூஸை எடுக்கிறேன். ஸோ இந்த ஹாஃப் லெமனில் இவ்வளோ தான் நமக்கு லெமன் கிடச்சிருக்கு. அடுத்த ஹாஃபையும் நான் ஜூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 2 பவுலில் இருக்கிற ஜூஸையும் பாருங்கள். நம்ம ரோல் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ண பவுலில் தான் நிறைய லெமன் ஜூஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே நல்லா லெமனை வந்து ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய லெமன் ஜூஸ் கிடைக்கும். அடுத்து வேர்க்கடலையில் எப்படி ஈஸியாக தோலை எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ரோஸ்ட் பண்ண பீனட் எல்லாத்தையுமே ஒரு கிச்சன் டவலில் வந்து கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த கிச்சன் டவலில் உள்ள பீனட்ஸ் எல்லாமே சூடு ஆறிட்டு இப்போ நம்ம அந்த டவல் அப்படியே க்ளோஸ் பண்ணி கையை வச்சு நல்லா ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கடலையில் இருக்கிற தோல் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த தோலை செப்பரேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இங்கே ஒரு பவுல் மேலே டீப் ஃப்ரை பண்ணுற ஸ்ட்ரெயினர் வச்சு அதில் நம்மளோட கடலை எல்லாத்தையும் போட்டுட்டு இது மாதிரி நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா அந்த தோலும் கடலையும் சூப்பராக தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தோல் வந்து வந்ததுக்கப்புறமும் மறுபடியும் ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கடலை வந்து கீழே உள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்ஸ் தோல் வந்து கீழே வந்த உடனே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சாஸ் பாட்டிலெலாம் இது மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிற கொஞ்சோண்டு சாஸை வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாது. அது வந்து திக்காக இருக்கிறதுனால ஃபுல்லாக வெளியில் வராது. அதுக்கு கொஞ்சோண்டு வினிகரை வந்து அந்த பாட்டிலில் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் லிக்யூட் ஆகிடும். இப்போ நம்மளால் ஈஸியாக போர் பண்ணி லாஸ்ட்டில் இருக்கிற சாஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம சாஸ்லாம் யூஸ் பண்ணுற எல்லா ரெசிபிக்குமே வினிகர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த சாஸ் யூஸ் பண்ணும்போது வினிகர் யூஸ் பண்ணாமல் விட்டுக்கலாம்.
நம்ம பால் டீலாம் போடும்போது சில டைம் தெரியாமல் எல்லாமே பொங்கி கீழே விழுந்துரும். அப்போ அடுப்பு எல்லாமே இது மாதிரி நல்லா அழுக்காயிடும், கீழேயும் நல்லா ஸ்பில் ஆயிரும். நம்மளால உடனே துடைக்க முடியாது, கிச்சனோட வேலையை முடிச்சுட்டு தான் துடைப்போம், அதுக்குள்ளே நல்லா காஞ்சு போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேலை செய்யும்போது இது மாதிரி 2 பிளேட்டை ஸ்டவ்வோட பர்னருக்கு கீழே வந்து நம்ம வச்சு விட்டுறலாம். நமக்கு ஸ்டவ்ல இருந்து ஏதாவது பாலோ டீயோ எது கொட்டினாலும் அந்த பிளேட்டில் வந்து கலெக்ட் ஆகிக்கும். அப்புறமா நம்ம அந்த பிளேட்டை வாஷ் பண்ணிக்கலாம். கீழே கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருக்கும். லெமன் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஜூஸ் எல்லாத்தையுமே ஸ்க்யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நான் இங்கே லெமனோட ஜூஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இதை வந்து 1 வீக்குக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடணும். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ப்ரிசர்வ் பண்ணோன்னா ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். கிச்சன் கப்போர்டில் நம்ம சுகர்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிற இடத்துல நிறைய எறும்பு வருது அப்படின்னா இது மாதிரி கற்பூரத்தை வந்து அந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த எறும்புமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவிச்ச முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி உப்பு பெப்பர் போட்டு சர்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது அந்த மஞ்சக்கருவும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்து விழுவும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணும்போது அந்த நைஃப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணியை வந்து 2 பக்கமும் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மஞ்சக்கரு வந்து கீழே விழவே விழாது. அந்த வெள்ளைக்கரு கூட அப்படியே ஒட்டி இருந்துக்கும், ஒரு மஞ்சக்கரு கூட கீழே செதறாது. இப்போ நான் வந்து நைஃப்பில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். எந்த மஞ்சக்கருவுமே கீழே வந்து விழலை, எல்லாமே அப்படியே வெள்ளைக்கருவோட நல்லா இன்டாக்டாக இருக்குது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் கேஸ்கெட்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிஃபாக இல்லாமல் இது மாதிரி ரொம்ப லூஸ் ஆயிரும். இது மாதிரியே நம்ம கேஸ்கெட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது உள்ளே வைக்கிறது எல்லாமே வெளியில் வரும். அதனால் எப்போவுமே கேஸ்கெட்டை வந்து நம்ம ஃப்ரீசரில் கழுவுனதுக்கப்புறமா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கேஸ்கெட் வந்து நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும். அப்போ அந்த ஸ்டிஃபாக இருக்கிற கேஸ்கெட்டை வந்து நம்ம குக்கரில் போட்டு குக் பண்ணும்போது நமக்கு எதுவுமே வெளியில் வந்து கொட்டாது. அதனால் எப்போவுமே ப்ரெஷர் குக்கரோட கேஸ்கெட் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். கருப்பட்டிலாம் நமக்கு உடைச்சி தூள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்காய் உடைக்கிறது கம்பியை வச்சு தான் உடைப்போம். அது எல்லா இடத்துலையுமே செதறும், அழுக்காகும் கவுண்டர்லாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வந்து நான் கருப்பட்டியை வந்து 900 வாட்ஸ் பவரில் வந்து ஒரு 1 மினிட் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ கருப்பட்டி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வச்சுக்கணும். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா சில டைம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக பார்த்து ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோவேவ்லேருந்து எடுத்து கரெக்டாக உடைக்கும் போதே ரொம்ப ஈஸியாக உடைக்க வருது. ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ பார்த்து உடைங்க. சூடு பொறுக்க முடியலன்னா கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கருப்பட்டியை வந்து ரொம்ப ஈஸியாகவே உடைச்சிட்டேன் மைக்ரோவேவில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்ததுனால. இப்போ வந்து ஒரு மேஷர் வச்சு நம்ம இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கருப்பட்டி வந்து ஈஸியாக தூளாகிடும். ஏன்னா அது கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கும். அந்த சூட்லேயே வந்து நம்ம பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கருப்பட்டி வந்து நல்லா தூளாகிடும். இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த கருப்பட்டி தூளை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கருப்பட்டியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். காஃபி போடுறதுக்கோ இல்லைனா பொரிச்சு எதுலனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம போட்டு உடச்சிக்கிட்டு கிடக்கணும்னு அவசியம் இல்லை. மைக்ரோவேவில் கருப்பட்டியை சூடு பண்ண வைக்கும்போது டைம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். குவான்டிட்டியை பொறுத்து நம்ம 1 மினிட் வரை வைக்கலாம். ஆரஞ்சு பழம்லாம் ஜூஸ் எடுக்கிறது எப்படி, ஜூஸர் இல்லாமல் எப்படி ஈஸியாக ஜூஸ் எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பவுல் மேலே ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். இப்போ ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு பழத்துக்கு உள்ளே விட்டு அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது மாதிரி நம்ம கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஜூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஸோ ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஜூஸர் தான் வேணும்னு அவசியம் இல்லை, மிக்சியும் தேவையில்லை. ஒரு விஸ்க் இருந்தாலே போதும், நம்மளால் ஈஸியாக ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், அந்த விஸ்க் வச்சே நான் ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுக்கவும் உள்ளே இருக்கிற எல்லா பல்ப்புமே கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அது மாதிரி செஞ்சுட்டு
அந்த பல்ப் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஜூஸும் நமக்கு உள்ளே கலெக்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ஜூஸர் எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் ஒரு விஸ்க் வச்சு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் அண்ட் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.